ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜிகே சினிமா. சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்து போத்தி விளம்பரத்தில் நடிச்சிருந்தார் அப்படிங்கிறத பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது அந்த வீடியோவை பதிவிடுறதுக்காக நான் வந்து சில ஃபோட்டோக்களை வந்து சர்ச் பண்ணியிருந்தேன். அப்போது ஒரு ஃபோட்டோ வந்து ரொம்ப என்னை ஆச்சரியப்படுத்து. அது என்னென்னா கேட்டிங்கன்னா, கமல்ஹாசன் அவர்கள் இதுவரைக்கும் நடித்த படங்களின் அந்த முகங்களை மட்டும் கிட்ட வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 30-40 முகங்கள் மட்டும் அந்த படத்தில் இருந்தது. எல்லோரும் மனிதருக்கும் வந்து ஒரே ஒரு முகம் அது இறைவன் கொடுத்தது அப்படின்னா, இவருக்கு வந்து மட்டும் இவர் எத்தனை படங்கள் நடிச்சிருக்காருன்னு தெரியல, அத்தனை முகங்கள் அப்படின்னு இவருக்கு சொல்லலாம். ஏன்னா ஒவ்வொரு படத்துலையும் மெனக்கெட்டு ஒவ்வொரு கெட்டப், இப்போ அவை சண்முகியிலேருந்து மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்னாடி இருந்து பல படங்களில் ஒரு 16 வயது நிலையில் பார்த்திங்கன்னா ஒரு ஜப்பானி கேரக்டருக்கு ஒரு மாதிரியான கெட்டப், குரு படத்தில் 2-3 கெட்டப் இருக்கும். அதே மாதிரி சகலகலாவலவனில் 2-3 கெட்டப், தூங்காதே தம்பி தூங்காதே வந்து ஒரு சின்ன ஒரு கமர்ஷியல் மூவி தான். அதில் பார்த்திங்கன்னா ஒரு கண்ணாடி போட்ட மாதிரி ஒன்று, கண்ணாடி போடாத மாதிரி ஒன்று, இங்கிலீஷ் வந்து ஒரு மாதிரி பேசுவார். இப்படி பல ஆச்சரியங்களை கொடுத்துருந்தார். அப்படிங்கும்போது இது வந்து ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயமா இருந்தது. ஏன்னா நாங்கள்லாம் வந்து சின்ன பசங்களில் சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் தான். அதை மீறி நான் எதுவும் யோசித்தது கிடையாது. இப்போது சில வருடங்களாக தான் சினிமாவை ஆழ்ந்து நேசிக்கிறோம். நம்ம எல்லா படங்களும் ஒரு குறிப்பிட்ட நடிகருக்கு மட்டும் ரசிகர்களாக இல்லாமல் எல்லா படங்களையும் பார்க்கணும், நம்மளுக்கு எது என்டர்டெயின்மெண்ட், எது நல்ல படங்கள் அப்படிங்கிற மாதிரி தேர்ந்தெடுத்து நம்ம பார்க்க தோணுச்சு எனக்கு. அதுக்கு முன்னாடியே இவர் வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்முலாவிலிருந்து தன்னை மாற்றிக்கிட்டு பல படங்கள் வந்து ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, அவர் ரொம்ப ஒரு ஆராய்ச்சி பண்ணி எடுக்கக்கூடிய ஒரு சில படங்களை கொடுத்துருந்தார். எந்த மாதிரியான ஒரு புதுவிதமான ஒரு டெக்னிக்கையும் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தோடு இருந்தார் அப்படின்னு சொல்லலாம். முள்ளும் மலரும் படத்தில் வந்து பாலு மகேந்திரா அவர்களை அறிமுகப்படுத்துறதுன்னா இவர் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏகப்பட்ட நியூஸ் நெட்லேருந்து கலெக்ட் பண்ணேன். அப்படி பார்த்தா அவருடைய 22வது வயசுலேயே அவர் தன்னோட ஒரு சோதனை முயற்சி பண்ணாருன்னு சொல்லலாம். அந்த படம் வந்து ராஜபார்வை. அந்த படம் நடிக்கும்போது அவருக்கு 25வது வயசு. அது வந்து அவருடைய 100வது படம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா சொல்கிறாங்க. 100வது படங்கள் ஹிட் கொடுத்ததில் தமிழ் நடிகர்கள் இப்போ இருக்கிறவங்கள விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அதே மாதிரி பழைய நடிகர்களில் எம்ஜிஆர் மற்றும் சிவாஜி அவர்களுக்கு மட்டுமே அந்த 100வது படம் வெற்றி அப்படிங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். ரஜினி, சத்யராஜ், பிரபு இவங்க எல்லாத்துக்குமே 100வது படம் வந்து தோல்வி படங்கள் தான். 100வது படம் வந்து ரஜினிகாந்த் அவர்களுக்கு ராகவேந்திரா, கமலஹாசன் அவர்களுக்கும் இது வந்து ராஜபார்வை 100வது படம் தான். ஆனால் அது பெருசாக ஓடிச்சா அப்படின்னா இல்லை அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதே மாதிரி எழுத்தாளர் சுஜாதா அவர்கள் வந்து வறுமையின் நிறம் சிவப்பு அப்படிங்கிற படத்தில் நடிச்சிட்டு இருக்கும்போது அவரோட அறிமுகம் வந்தது. அவரோட அந்த எழுத்தாற்றலையும் அவருடைய அறிவுபூர்வமான சில விஷயங்களையும் வச்சுட்டு தான் ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் அப்படிங்கிற ஒரு நிறுவனத்தை தொடங்கி விக்ரம் படத்தை எடுத்தார். அந்த படம் இப்போ வந்து தான் ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு ஆச்சரியமிக்க ஒரு படமாக இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சோதனை முயற்சி அந்த படம் எடுத்திருந்தார். அது ரொம்ப அருமையாக இருந்ததுன்னு சொல்லலாம். சத்யராஜ் அதில் வில்லனாக ஒரு கடைசியாக அந்த படத்தில் தான் வில்லனாக நடிச்சிருந்தார் அப்படின்றாங்க. இந்த மாதிரி சோதனை முயற்சி இருந்தாலும் சகலகலாவல்லவன், சுஜாதா, அதாவது தூங்காதே தம்பி தூங்காதே, இது மூலம் ஒரு பெரிய வெற்றியை கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். விக்ரம் படத்தில் தான் வந்து முதல் முறையாக கம்ப்யூட்டர் வந்து தமிழ் சினிமாவில் காமிச்சதாக சொல்கிறாங்க. அது வரைக்கும் கம்ப்யூட்டர்னால் ஒரு கேள்வி மட்டும்தான் இருந்தது. அந்த கம்ப்யூட்டர் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வந்து விக்ரம் படத்தில் தான் முதல் முறையாக, அதுவும் கமல்ஹாசன் அவர்கள் தான் காமிச்சிருக்காரு. இந்த ஆர்வம் தான் அவரை வந்து இத்தானி கொம்பளை இன்னமும் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். எந்த ஒரு விஷயத்தையும் தமிழ் சினிமாவில் தான் முதலில் காமிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீராத ஆர்வத்துடன் இன்னமும் சுற்றி கொண்டிருக்கிறார் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த படம் கொஞ்சம் தோல்வி ஆனதுக்கு என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, டைரக்டர் வந்து அந்த படத்தில் இருந்து கேப் விட்டுட்டு இவருடைய ரஜினி சாருடைய மாவீரன் படத்தில் நடிக்க போனதுனால வந்து அந்த படம் கமல்ஹாசன் அவர்களும் சந்தான பாரதி அவர்களும் வந்து இயக்குனாங்க. ஸோ அது வந்து டச்சப் பண்ணின வேலைகள்னால அது படம் கொஞ்சம் சொதப்பல் அப்படிங்கிறத மாதிரி சொல்லியிருந்தாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா அபூர்வ சகோதரர்கள் படம். அபூர்வ சகோதரர்களில் ஒரு சின்ன கேரக்டர் தான். அந்த கேரக்டரை வந்து அவ்வளோ சிரமப்பட்டு நடிச்சிருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நான் சொல்லலாம். அதாவது அந்த குள்ளன் கமல் கேரக்டரை
அது காலை பின்னாடி கட்டிக்கிட்டு அப்போ வந்து ஒரு பெரிய ஆட்சி எப்படி நடித்தார் அப்படிங்கிறத மாதிரி. அவருக்கு பதிலாக வேறு குள்ளர்களை நடிக்க வச்சு அவர் கூட நடித்த ஒரு சில காமெடியர்கள் இருந்தாங்க அந்த சர்க்கஸ் படத்தில் நடித்த மாதிரி. அந்த ஒரு பாட்டுக்கு 3-4 பேர் அவர் கூட கமல்ஹாசன் அவர்கள் கூட ஆடுவாங்க. அவங்கள யாராவது மேக்கப் பண்ணி நடிக்க வச்சிட்டாரோ இன்னமும் எனக்கெல்லாம் டவுட் இருந்தது. ஸோ இப்போது மானாட மயிலாடலில் வந்து அது மாதிரி காலுக்கு பின்னால் கட்டிட்டு ஆடும்போது பார்த்தா ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயமா தான் இருந்தது. கமல்ஹாசன் தான் அதுக்கும் முதல் காரணியாக இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி தனுஷ் அவர்களும் படிக்காதவன் படத்தில் ஒரு சின்ன பீட் ஆடி இருப்பார். அந்த அபூர்வ சகோதரர் படத்தில் வந்து குள்ளன் கமல் அப்படி இல்லாமல் அந்த வளர்ச்சி குறைவானவராக காமிக்காமல் மன வளர்ச்சி குறைவானவராக காமிச்சினா கூட ரசிகர்கள் ஏற்றிருப்பாங்க. ஏன்னா அதுவும் ஒரு தான் முதல்ல எதையும் காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தான் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச படம்னு பார்த்தீங்கன்னா குணாவில் அவருக்கு வந்து அந்த அதுலேயும் மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு கேரக்டராக பண்ணியிருப்பார். அவங்க அம்மா வந்து ஒரு வேசியாகவும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரை வந்து யாருமே அமைச்சு கொண்டதில்லை அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த படத்தில் கமல், இளையராஜா, சந்தானம் பாரதி வந்து ஒரு பெரிய ஹிட் கொடுத்தது வந்து அந்த படம் தான். ஆனால் அது வந்து கமர்ஷியலாக இல்லாமல் போனாலும் அந்த படத்தில் ஒரு பெரிய பாட்டு கண்மணி அன்போடு காதலன் அப்படிங்கிற அந்த பாட்டு, அந்த லொக்கேஷன், அந்த குணா குகைன்னு சொல்கிற அந்த குகை, அங்கே போய் அவர் நடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு வந்து ரிஸ்க் எடுக்கணுங்கிற அந்த காலத்தில் தேவையே இல்லை. இதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு மெனக்கெட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். நம்ம சொல்கிற அளவுக்கு கமல்ஹாசன் அவர்களை விமர்சிக்கிறதுங்கிறது கிடையாது. இது வந்து என்னுடைய ஆச்சரியங்களை வந்து உங்க கூட பகிர்ந்துக்கிறேன்னு தான் நான் சொல்லணும். அந்த குணா படம் வந்து தோல்வி அடைந்திருந்தாலும் அதை பற்றி எந்தவும் கவலைப்படாமல் மறுபடியும் பல சோதனை முயற்சிகளை எடுத்துகிட்டு வந்தவர் தான் கமல்ஹாசன் அவர்கள். இப்போவும் அந்த பாட்டு, அதாவது கண்மணி அன்போடு காதலன், அந்த பாட்டை வந்து இன்னமும் கமல்ஹாசனும் சரி இளையராஜா அவர்களும் சரி மிஸ் பண்ணாமல் அந்த பாட்டை தன்னுடைய இதில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு படம் அப்படின்னா கமலின் கேரியரில் அப்படின்னா தேவர் மகன் படம் தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் சிவாஜி கணேசன் அவர்கள் அந்த படத்தில் நடித்தார். அதுக்கும் சிவாஜி கணேசன் அது வரைக்கும் பெறாத ஒரு சம்பளத்தை தந்தார் அப்படின்னு ஒரு நியூஸ் இருக்குது. பொதுவாக கமல், ரஜினி நடிக்கும் படங்களில் தான் மற்றவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு தகவல். குருதிப்புணல் படத்தில் பார்த்திங்கன்னா இயக்குனர் விஸ்வநாத் அவர்கள் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருப்பார். அவருக்கு அப்போவே 80 லட்சம் பணம் வந்திருக்கார் அப்படின்னு நியூஸ். கமல் தன்னை சிறந்த தயாரிப்பாளராகவும் எல்லோருக்கும் அறிமுகப்படுத்தி கொண்டவர் அப்படின்னு சொல்லலாம். தேவர் மகனில் பார்த்திங்கன்னா அந்த பங்க் ஸ்டைல் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. இப்போ வரைக்கும் அந்த பங்க் ஸ்டைலை பார்த்தா யாராவது அங்கே வச்சுட்டு இருந்தாங்கன்னா இது தேவர் மகனில் இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு எனக்கு தோணும். யாரோ ஒருத்தர் பஸ்ஸில் வச்சுட்டு இருப்பார், பார்த்துட்டு நின்றுப்பார் நம்மளுக்கு முன்னாடி, அவரை பார்த்தா தேவர் மகனில் கமல்ஹாசன் ரசிகரோ அப்படின்னு தோணும். அந்த பங்க் ஸ்டைலை எடுத்துகிட்டு மறுபடியும் அந்த ஒரு நார்மல் அந்த மீசை வச்ச ஒரு கெட்டப்புக்கு வரும்போது பார்த்திங்கன்னா அது ரொம்ப ஒரு பெரிய இதாக இருக்கும். அந்த படம் வந்து ஜாதி ரீதியாக இல்லாமல் மற்ற சினிமா ஒரு ரசிகனாக நம்ம பார்த்தால் அது ஒரு பெரிய ஒரு என்ன சொல்கிறதுன்னு தெரிலங்க, எனக்கு விழிப்புணர்வு எடுத்துக்கூடிய ஒரு படமாக தான் இருக்கும். போங்கடா போய் புள்ள ஊட்டியில் படிக்க வைங்களா அப்படின்னு ஒரு அறிவு சொல்கிற படமாக இருக்கும், கருத்து சொல்கிற படமாக இருக்கலாம்னு சொல்லலாம். இதில் தமிழ் சினிமாவின் சிறந்த 10 படங்கள் அப்படின்னு சொன்னால் அது தேவர் மகன் இல்லாமல் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஏன்னா சிவாஜி கணேசன் அப்படிங்கிற ஒருத்தரை வச்சுட்டு அந்த படம் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து அதுலேயும் இவர் வந்து அதில் அந்த படத்தில் பெரிய ஒரு ஸ்கோப் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ஒரு முக்கியமான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். சிவாஜி கணேசன் அவர்கள் கடைசி வரைக்கும் அவர் கமல்ஹாசன் தான் தன்னுடைய வாரிசு, சினிமா வாரிசு அப்படின்னு சொல்ல தயங்கினவர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அந்த படத்துலேயே வந்து அவர் உட்கார்ந்த சேரில் கமல்ஹாசன் அவர்கள் உட்காரக்கூடாது அப்படின்னு ஒரு விருப்பப்பட்டார் அப்படின்னு ஒரு வரலாற்று நியூஸ் உண்டு. தேவர்மன் அதுக்கப்புறம் ஒரு சோதனை முயற்சி வந்து பார்த்திங்கன்னா மகாநதி பார்த்துட்டு இப்படியெல்லாம் படம் எடுக்க முடியுமா அப்படின்னு அப்பவே நான் ஆச்சரியப்பட்டிருக்கேன். என்னதுக்கு
எதுக்காகன்னு கேட்டிங்கன்னா அந்த ஜெயிலுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள், ஒரு சிட் பண்ணி ஏமாத்துனது இதெல்லாமே பார்த்தா அப்போது ரொம்ப ஒரு ஃபேமஸ். கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா நாங்கள் தான் ஏமாறுறதுக்கே பிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம். பல ரூட்டுகளில் எங்களை ஏமாற்றிருக்காங்க. ஸோ அந்த சிட் ஃபண்டும் அதில் ஒன்று. அது ரொம்ப வெளிப்படையாக சொன்னவர் வந்து இந்த படம் தான். இப்படி ஆள வந்தான், இது மாதிரி விஸ்வரூபம் வந்து டெக்னிக்கலாக பல பெரிய ஒரு ரெக்கார்டு பிரேக் பண்ணியிருக்கு. அப்படின்னாலும் தமிழ் சினிமாவில் சில பல அரசியல் காரணங்களாலும் அந்த படம் வெளியாவதில் தாமதம் ஏற்பட்டு அவருக்கு ஒரு பெரிய லாஸை கொடுத்துருக்கோம். இப்போ ஒரு பாபநாசம் படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோயிசம் இல்லாமல் போலீஸ்கிட்ட அடி வாங்குற மாதிரியான ஒரு கேரக்டரில் நடிச்சிருந்தார். அவர் நினச்சிருந்தா அப்போது இப்படி எப்படியும் ஒரு அந்த படம் நான் பார்க்கும்போது போலீஸ்கிட்ட அடி வாங்கும்போது எப்படியும் ஒரு அடி அடிச்சிருவார் அப்படின்னு நினச்சா கடைசி வரைக்கும் அடி வாங்கிட்டே தான் இருந்தார். அடிச்சும் கேட்பாங்க, ஆனால் உண்மை சொல்லிடாதீங்க, ஒரே மாதிரி தான் சொல்லணும் அப்படிங்கிற அந்த டைலாக் ரொம்ப நல்லா இருந்தது. இந்த படம் நம்ம இன்னும் ஆச்சரியப்படுத்தி கொண்டிருக்கும்போது அதுக்குள்ளே தூங்காவனம் படத்தை முடிச்சிட்டாரு. அதுவும் தமிழ் தெலுங்கு 2 மொழிகளிலும் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஒரு 37 நாள்லேயே என்னமோ அந்த படங்கள் பண்ணியிருக்காரு. அம்மா அதுவும் தன்னோட 7 வருஷமாக இருந்த ராஜேஷ் எம் செல்வாவை அவர்களை இயக்குனராக்கி பார்த்துருக்கிறது. கூட இருந்தவர்களை கை தூக்கி விடுறதுலையும் தான் தான் 3வது காரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலையும் தான் ஒரு பெரிய விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறது டெக்னிக்கலாகவும் பல விஷயங்களை அவர் தான் பண்ணியிருக்காரு. ஸோ தமிழ் சினிமா வரலாற்றில் கமலஹாசன் என்பவர் தாண்டி தான் மற்றவங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு நிதர்சனமான உண்மை. இந்த வயசுலையும் இன்னும் யங்ஸ்டர்ஸ் விஜய், அஜித் போன்றவர்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு படம் கொடுத்துட்டு இருக்கும்போது இவர் வந்து 3 படங்கள் இந்த 2015 கொடுத்துருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ அவருடைய கடுமையான உழைப்புக்கு இந்த ஜிகே சினிமாஸ் மாபெரும் வணக்கத்தையும் வாழ்த்தையும் சொல்லிக் கொடுக்கிறது. கண்டிப்பாக இது வந்து அவருடைய விமர்சனம் அல்ல, இது வந்து என்னுடைய ஆச்சரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வது தான். ஸோ நான் எதுவாவது விடுபட்டு இருந்தாலும் குறைகள் இருந்தாலும் இந்த மன்னித்து எனக்கு சப்போர்ட் செய்யும்படி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களோடு பகிர்ந்துங்க. தேங்க்யூ.